வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்குறது எங்கள் மரத்தில் சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்க. அழகாக ஒரு சப்போட்டா பழம் காய்ச்சிருக்கு. இப்படியோண்டு காய்ச்சிருக்கு. இந்த குட்டியோண்டு கண்ணில் ஒன்னியோண்டு காய்ச்சிருக்கு பாருங்க சப்போட்டா. இது ஏன் முழு கோழியாக உரிக்கிறாங்கன்னா சிக்கன் 65க்கு தோல் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ட்டு தான் இது முழு கோழியாக உரிக்கிறது. பாருங்க இந்த கறியை இப்போ வந்து நல்லா அலசி 5 டைம் வந்து அலசி எடுத்துக்கிட்டோம். சிக்கன் 65 செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கறி சிக்கன் நாட்டுக்கோழி வந்து அரிஞ்சு கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்குறோம். தயிர், முட்டை 1, தனி மிளகாய் தூள், 65 மசாலா, 2 எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 65 மசாலா சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய் தூள், தயிர் சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கிறேன். கறி அள்ளி போடுக்கா. அப்படியே எடுத்து எல்லாத்தையும் கொட்டுக்கா. நல்லா இது மாதிரி கிளறி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நல்லாயிருக்கும். உடனே பொரிக்கக்கூடாது. இது இந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கும் அதை புழிஞ்சு விட்டேன். அப்படி புழிஞ்சு ஊற்றுவோம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிட்டா போதும். போதும். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
காக்கட்டாம்பூ எங்கள் வீட்டில் நிறைய பூத்துருக்கு பாருங்க. இது எங்கள் அம்மா வீட்டில் நிறைய இந்தமாரி ஒரு செடி வச்சது தான் அழகாக நிறைய பூத்துருக்கு. நிறைய சின்ன சின்னதாக மொக்கெல்லாம் வச்சுருக்கு. இந்த நாய் இருக்குங்களேங்க, இந்த நாய் எங்கள் வீட்டில் 11 குட்டி போட்டிருந்தது. அதாவது இந்த நாய் மட்டும் போடல, இந்த நாயோட பொண்ணு இது ஒரு குட்டி போட்டிருந்தது. அந்த குட்டியும் இந்த நாயும் சேர்ந்து 11 குட்டி போட்டிருந்ததுங்க. இந்த 11 குட்டிக்கும் இந்த ஒரு நாய்க்குட்டி தாங்க அழகாக பால் கொடுத்தது. 11 குட்டி இந்த அம்மா கிட்ட தான், இந்த நாய்க்கிட்ட தான் வந்து பால் குடிச்சதுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியோட காணோம், எல்லாம் ஆள் கொண்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு ரோட்டில் வளர்கிற நாய் தான். ஆனால் பட் எங்கள் வீட்டில் தான் இது படுத்துருக்கோம், சாப்பிட்றது எல்லாமே. சரி சரி சரி, படுத்துக்கு. வெரி குட், சொன்னதும் படுத்துக்கிட்டியே. இப்போ வானாலும் வச்சுக்கலாம். இப்போ பக்கோடா போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. வச்சு எங்கே சொல்லி விடு. நாட்டுக்கோழி சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. 65 ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நாட்டுக்கோழி வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டால் தான் நல்லா வரும், வேகும். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த காரம், உப்பு, அந்த இது புளிப்புத்தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்குது.
கறிக்கோழி சமைக்கிறத விட நாட்டுக்கோழியில் சமைச்சு இது மாதிரி சிக்கன் 65 உங்கள்கிட்ட பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டாலும் நல்லது. ஏன்னா கறிக்கோழிலாம் வந்து உடம்புக்கு கெடுதல். அதனால இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் சிக்கன் 65 போட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நாங்கள் நல்லா ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்க அழகாக குட்டி குட்டி எலும்போட நல்லா பாருங்க. எலும்பாக இருந்தாலும் இது மாதிரி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். இந்த நாய்க்கு ஒரு துண்டு போடுங்கப்பா, பாக்குது. பா சரி.